Part 2 Phase diagram. Phase equilibria of one common systems. Water system. Water system is a one common system exists in three phases. Water in solid phase, water in liquid phase, water in gaseous phase. Let us draw the phase diagram for water system. Temperature in x-axis, pressure in y-axis. We get this type of graph A, B, C and O. Solid, liquid and vapor. Area AOC, COB and AOB. AOC, COB and AOB. Lines AO, OC, OB. Point O. Area. Solid, liquid, vapor can exist in three areas AOC, COB and AOB. AOC ல solid இருக்கும், COB liquid இருக்கும், AOB ல vapor. That is, in each area only one phase is present. ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒரே ஃபேஸ் இருக்கும். இல்லை சாலிடு மட்டும் இருக்கும், இல்லை லிக்விட் மட்டும் இருக்கும், இல்லை வேப்பர் மட்டும் இருக்கும். இப்போ என்ன ஆகுது? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஈக்குவல் டு 2. காம்பனண்ட் 1 phase 1 plus 2 equal to 2. Thus, it is necessary to specify 2 degree of freedom which are temperature, pressure in each case. ஒவ்வொரு ஃபேஸ்லையும் ஒவ்வொரு காம்பனண்ட் ஒவ்வொரு ஃபேஸ் தான். இதில் சாலிடு மட்டும்தான் காம்பனண்ட் ஒரே ஃபேஸு, இதில் லிக்விட் மட்டும்தான் காம்பனண்ட் ஒரே ஃபேஸு, இதில் வேப்பர் மட்டும்தான் ஃபேஸு ஒரே காம்பனண்ட். சாலிடில் ஒரு காம்பனண்ட்டு ஒரு ஃபேஸு, லிக்விடில் ஒரு காம்பனண்ட் ஒரு ஃபேஸு, இதுலேயும் ஒரு காம்பனண்ட் ஒரு ஃபேஸ். ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஈக்குவல் டு 2. லைன் AO, OC and OB. On these lines, two phases coexist in equilibrium. ஒவ்வொரு லைன்லையுமே ரெண்டு ஃபேஸ் ஈக்குலிபிரியத்தில் இருக்குது. ஸோ F equal to 1 minus 2 plus 2 equal to 1. AO லைனில் ரெண்டு ஃபேஸ் ஈக்குலிபிரியத்தில் இருக்குது, ஓசிங்க லைனில் ரெண்டு ஃபேஸ் ஈக்குலிபிரியத்தில் இருக்குது, ஓபிங்க லைனில் ரெண்டு ஃபேஸ் ஈக்குலிபிரியத்தில் இருக்குது. ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஈக்குவல் டு 1. To define any point along the line, it is enough to specify only one variable, that is temperature or pressure. Degree of freedom ஒன்றுங்கிறதுனால ஒரு வேரியபிள் போதும். Then lines AO sublimation curve, இது AO sublimation curve of ice, OB evaporation curve of water, OC fusion curve of ice. அப்போ AO எடுத்துக்கோ. AO along the curve ice and water vapor. Along this curve ice water vapor coexist in equilibrium. The lower limit of the curve is absolutely 0. இந்த இடத்துல 0வா இருக்கும். இந்த கர்வில் இந்த lower limitல வந்து 0வா இருக்கும். Solid becomes vapor directly without becoming a liquid. இந்த இடத்துல சாலிட் டைரெக்டாக வேப்பராக மாறுது, பதங்கம் மாதம் சொல்லுவாங்க. இப்போ கேம்பர் எடுத்துருங்க, சாலிடாக இருந்தால் அப்படின்னா வேப்பர் பேரில் இது இப்போ சப்ளிமேஷன். இப்போ இது சப்ளிமேஷன். இந்த கரு பார்த்தா சப்ளிமேஷன் கருன்னு சொல்லுவோம். இப்போ என்ன ஆகுது? அலாங் திஸ் கர் காம்பனண்ட் 1 ஃபேஸ் 2, then degree of freedom equal to 1. Degree of freedom equal to 1. So it is monovariant. Along this line it is monovariant or univariant. Monovariant or univariant. Then line OB. Line OB. The line OB க்கு என்ன வரு? Vaporization curve of water. லிக்விட்லேருந்து வேப்பர் ஆகுது. Vaporization curve of water. OB. Along the curve liquid water and water vapor
கோஎக்ஸிஸ் இன் ஈக்குலிபிரியம். இது ரெண்டு கடையில் ஒரு ஈக்குலிபிரியம் இருக்குது. இங்கேருந்து ஒரு பாயிண்ட் லெஃப்டில் போனால் லிக்விட், இங்கே வந்தால் வேப்பர். அப்போ ஈக்குலிபிரியம் லிக்விட்டுக்கும் வேப்பருக்கும் இருக்குது. பி இஸ் த கிரிட்டிக்கல் பாயிண்ட். இந்த பாயிண்டில் என்ன 374 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சர் இருக்கும், 220 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இருக்கும். Along this line OB, the total number of components is equal to 1, phase 2, therefore the degree of freedom equal to 1. Above this point, it is not possible to distinguish between water and water vapor. இந்த பாயிண்ட்டுக்கு மேலே இந்த லிக்விட் வாட்டரையும் வாட்டர் வேப்பரையும் டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. அதுதான் கிரிட்டிக்கல் பாயிண்ட் சொல்லுவாங்க. தென் லைன்ஸ் ஓசி, இந்த லைனை பார்க்கலாம். இதுக்கு பேர் ஃபியூஷன் கர்வ். சாலிட் டு லிக்விட் மெல்ட் ஆகுது, ஃபியூஷன் கர்வ் ஆஃப் ஐஸ். அலாங் தி கர்வ் ஐஸ் அண்ட் வாட்டர் கோஎக்ஸிஸ் இன் ஈக்குலிபிரியம். சாலிடுக்கும் லிக்விட்டும் ஈக்குலிபிரியம் இருக்குது. This curve shows that the effect of pressure on the melting point of the ice. ப்ரெஷருடைய எஃபெக்டை மெல்டிங் பாயிண்டில் என்ன பாதிப்பு ஏற்படுத்துங்கிறத இந்த கர்வ் காட்டுது. எப்படி சொல்லுதுன்னு பாருங்கள். இந்த கர்வ் ஓசி ஸ்லோப் ஸ்லைட்லி டுவர்ட்ஸ் த pressure axis. It means that the melting point is lowered slightly by the increase in temperature. டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது ப்ரெஷர் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் குறையுது, மெல்ட்டிங் பாயிண்ட் குறையுது. ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் சாலிட் இஸ் டிக்ரீசஸ். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் சாலிட் டிக்ரீஸ் குறையுதா. அலாங் தி லைன் ஓசி டோட்டல் நம்பர் ஆஃப் காம்பனன்ட் ஈக்குவல் டு 1, ஃபேஸ் 2, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஈக்குவல் டு 1. So along this line it is univariant or monovariant. Next, triple point O. O is the triple point. This is the triple point. See, three phases, namely ice, water and water vapor, coexist in equilibrium at the point O. So degree of freedom ennachu 0 ஆயிடுச்சு. This is invariant or non-variant point. Three phases coexist at the temperature 0.00098 degrees centigrade and pressure 4.58 millimeter. It can have no degree of freedom. இந்த பாயிண்டில் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கிடையாது. ஏன்னா சாலிடு, லிக்விட்டு, வேப்பர் மூணும் இங்கே ஈக்குலிபிரியத்தில் இருக்குது. ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கிடையாது. மெட்டாஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். அண்டர் certain conditions, water can be cooled to -9 degrees centigrade without separation of ice. This is called metastable equilibrium. Curve OD represent the metastable equilibrium. இப்போ கர்வ் ஓடிங்கிறது இதுதான். இந்த பாயிண்ட் தான் மெட்டாஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் பாயிண்ட். இந்த பாயிண்டில் என்ன ஆகும், -9 டிகிரி சென்டிகிரேட். இந்த -9 டிகிரி சென்டிகிரேட் வரையும் வாட்டரை ஐஸாக மாற்றாமே கூல் பண்ண முடியும். 0 டிகிரிக்கு மேலே போயிட்டுனா வாட்டர் ஐஸ் ஆயிரும். ஆனால் இந்த பாயிண்டில் மட்டும் -9 டிகிரி வரை கூல் பண்ணலாம், வாட்ரு ஐஸாக மாறாது, செப்பரேட் ஆகாது. இதுக்கு பேர் தான் மெட்டாஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். சூப்பர் கூல்டு வாட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பேர், சூப்பர் கூல்டு வாட்டர். -9 டிகிரியில் வாட்டர் என்ன செய்யாது, வாட்டராக இருக்காது, ஐஸாக தான் இருக்கும். ஆனால் இந்த கண்டிஷனில், எந்த கண்டிஷனில், 4.58 மில்லிமீட்டர் ப்ரெஷரில் 0.99 அது டெம்பரேச்சர் வந்து -9 டிகிரி, -9 டிகிரி வரை கொண்டு போகலாம். ப்ரெஷரை மாற்ற -9 டிகிரி வரை கொண்டு போகலாம். அது வரைக்கும் ஐஸ் ஃபார்ம் ஆகாது, வாட்டராகவே இருக்கும். திஸ் இஸ் கால்ட் அஸ் சூப்பர் கூல்டு வாட்டர். ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.